ओम शांति। आज के बाबा की अव्यक्त महावाक्य सुने और बाबा ने जो कुछ कहा, सरल वृत्ति हो, सरल दृष्टि हो, सरल कर्म हो, सरल व्यवहार हो, निस्वार्थ भावना हो, निरंकारी स्थिति हो, साफ दिल हो। இன்று பாப் தாதா அவ்யக்த முரளியில் கூறியுள்ளார். சரளமான விருத்தி, சரளமான திருஷ்டி, சரளமான சுபாவம், சரளமான ஸ்திதி அனைத்தையும் பற்றி பாபா இன்றைக்கு கூறியுள்ளார். ऐसे जो साफ, स्वच्छ, स्पष्ट, निर्मल बुद्धि वाले हैं, वही बाबा की दिल पर चढ़ते हैं. யார் அதை போன்று சத்தியமான உள்ளமுடையவர்கள், சுத்தமான உள்ளமுடையவர்கள், தெளிவான புத்தி, நிர்மலமான புத்தி உடையவர்கள், அவர்கள் பாப் தாதாவினுடைய உள்ளத்தில் இருக்கின்றார்கள். आप सबने ये विशेषताएं मीनाक्षी दीदी में अनुभव की. நீங்கள் அனைவருமே இந்த ஒரு விசேஷத்தாவை மீனாட்சி தீதியிடம் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? किस किसने की अनुभव? யாரெல்லாம் அனுபவம் செய்தீங்க? सबने की. அனைவரும் செய்திருக்கிறீங்க. तो अभी क्या करना है? இப்ப என்ன பண்ணணும்? अभी क्या करना है? उनके जैसा बनना है ना. இப்ப என்ன ஆகணும்? அவங்கள போல ஆகணும் தானே, இல்லையா? उसमें आज बाबा ने एक बात बहुत अच्छी अंडरलाइन कराई. परिवार में रहते हुए परिवार का वातावरण मर्यादा अनुसार चाहिए. பாபா இன்னைக்கு இந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ண வச்சிருக்கிறாரு. குடும்பத்தில் இருந்து கொண்டே, ஈஸ்வரிய குடும்பத்தில், பரிவாரத்தில் இருந்து கொண்டே அனைவரிடமும் நாம அன்பாக இருக்க வேண்டும். तो हर एक आप अनुभव करते हैं आपके घर का वातावरण मर्यादा अनुसार है. நம்முடைய இந்த குடும்பத்தினுடைய வாத்தாவரண சூழ்நிலை என்பது மரியாதை பூர்வமாக இருக்க வேண்டும். அதை நீங்க எல்லாரும் அனுபவம் செய்றீங்க தானே? उठना, बैठना, बोलना, चलना, व्यवहार करना, खाना पीना सब बाबा की ईश्वरीय मर्यादाओं अनुसार है. तो वो गृहस्थ, वो परिवार एक आश्रम है. பரிவாரத்தில் இருந்து கொண்டே நாம் நடப்பது, சாப்பிடுவது, பருகுவது, மற்றவர்களிடம் பேசுவது, நடந்து கொள்வது அனைத்துமே ஈஸ்வரிய மரியாதையினுடைய அனுசாரமாக இருக்கிறது என்றால் அந்த கிரகஸ்தம் ஒரு ஆசிரமம். क्योंकि बाबा ने जैसे वरदान में भी कहा, आपकी वृत्ति भी मधुर हो, बोल भी मधुर हो और कर्मों में भी मधुरता हो. பாபா இன்று கூறியுள்ளார், நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் மதுரத்தன்மை இருக்கும். நம்முடைய விருத்தி, கர்மா அனைத்திலும் மதுரம் இருக்க வேண்டும். तो कभी जोर से आवेश से बोल निकलते हैं? எப்பவாவது ஜோராக ஆவேசமாக வார்த்தைகள் வருகின்றதா? निकलता है. வருதா? ஜோரா ஆவேசமா எப்பவாவது வார்த்தைகள் விட முடியுதா? வருதா? तो ऐसा बोल अगर निकलता है तो मर्यादा पूर्वक वातावरण नहीं रहता है. ஒருவேளை அப்பேற்பட்ட ஆவேசமான வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா மரியாதை பூர்வமான மரியாதைகள் படி இல்லைன்னு அர்த்தம். एक छोटा सा एग्जाम्पल देती हूँ. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். एक माता का 3 साल का बच्चा था. ஒரு மாதாஜிக்கு 3 வயசு குழந்தை இருந்தது. तो मस्ती तूफान कर रहा था. बच्चे तो करेंगे ना. குழந்தைகள்லாம் ஏதாவது ஒன்று செய்துட்டு தானே இருப்பாங்க, இல்லையா? तो उसको मम्मी ने गुस्सा किया. இப்போ அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. அடிச்சிட்டாங்க, கையை தூக்கிட்டாங்க. पता है वो बच्चा अपनी माँ को क्या कहता है? அப்போ அந்த குழந்தை அம்மாவை என்ன சொல்லுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்யும்? क्या कहा होगा उसने? அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கும்? குழந்தை சேட்டை பண்ணுது, அம்மா ரொம்ப கண்டிச்சுட்டாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கும்?
बच्चा क्या कहता है, आज से मैं तुझको मम्मी नहीं कहूंगा। அந்த குழந்தை சொல்லிச்சான், இன்னையிலேருந்து உங்களை நான் அம்மானே கூப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சான். माँ ऐसी होती है। और अभी शारदा दीदी को फोन करता हूँ, मम्मी गुस्सा करती है और मारती है। இப்போவே நான் வந்து சாரதா தீதிக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்கள் அம்மா எனக்கு வந்து கோபப்படுறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குழந்தை. ये बने हो, क्या करने के लिए बने हो? बाबा ने आपको अपने साथ मददगार बनाया है। இன்று பாபா கூறியிருக்கின்றார், நம்ம பாபாவுடையவராக எதற்காக ஆகியிருக்கிறோம், ஏன் ஆகியிருக்கிறோம்? பாபாவுடைய உதவியாளராக ஆகுவதற்காக. किस बात में मददगार बनाया है? नई दुनिया का निर्माण करने के लिए। புது உலகத்தினுடைய படைப்பிற்காக நாம பாபாவுடைய உதவியாளர் ஆகியிருக்கின்றோம். कोई भी निर्माण करने के लिए, अर्थात किसी का भी जीवन बनाने के लिए, उसको परिवर्तन करने के लिए, उसके स्वभाव संस्कार को सुधारने के लिए बहुत बहुत निर्माणता अर्थात नम्रता चाहिए। எந்த ஒரு விஷயத்தை படைப்பதற்காக, பிறருடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்காக, மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நமக்கு ரொம்ப தேவையானது பணிவு. और अगर नम्रता नहीं है, आप किसी को भी नहीं सुधार सकते। ஒருவேளை நம்மிடம் பணிவு இல்லை என்றால் நாம் யாரையுமே மாற்ற முடியாது, சீர்திருத்தம் செய்ய முடியாது. उसको गुस्से में आकर के कहेंगे तो शांत हो जा, चुप हो जा, तो पहले तो मैं शांत चाहिए ना। பிறருக்கு நாம வந்து கோபப்பட்டு சொல்றோம், கோபத்தோட சொல்றோம், நீங்க அமைதியா இருங்க, வாயை மூடுங்க, சாந்தியா இருங்கன்னு சொல்றோம் அப்படின்னா எப்படி ஏத்துக்குவாங்க? அது நமக்குள்ள இருக்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் तो पहले वो धारणा मेरे में चाहिए। जब स्वयं में धारणा होगी तो स्वतः ही सामने वाला शांत होगा। எந்த ஒரு தாரணையா இருந்தாலும் முதலில் நமக்குள்ள வேணும். நமக்குள்ள அந்த தாரணை இருந்தால்தான் மற்றவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். और जिसमें नम्रता होती है, नम्रता अर्थात जो झुकता है, झुकना माना छोटापन नहीं है, लेकिन झुकना माना महानता है। பணிவு என்பது குனிவது அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குனிஞ்சு போறோம் அப்படின்னா நம்ம அதற்காக வந்து பிறருக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது. அது ஒரு மகான் தன்மை. जैसे एक ट्री होता है, ट्री पर फ्रूट नहीं है तो वो स्ट्रेट खड़ा रहता है, और जैसे ही उस ट्री पर फ्रूट लगता है, सारी ब्रांचेस बेंड डाउन हो जाती है। இப்படி மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் நிமிர்ந்து நேரா நிக்குது அப்படின்னா அதன் மூலமா என்ன பலன்கள் கிடைக்கணுமோ அது யாருக்கும் கிடைக்காது. எந்த மரம் குனிந்து தாழ்ந்து இருக்கிறது அதனுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். तो नम्रता माना दैवी गुणों से वो भरपूर है इसलिए झुकता है, कमजोर है इसलिए नहीं। பணிவு என்றால் தெய்வீக குணங்களால் நிறைந்து இருக்கிறாங்க, அதனால அவங்க குனிந்து இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பலகீனம் கிடையாது. तो हम बाबा के बच्चे हैं, तो हम बच्चों को सच में अपने आप से पूछना, दिल पर हाथ रख करके अपने अंदर जा करके खुद को देखना। நாம் பாபாவுடைய குழந்தைகள் நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து தமக்குள் சென்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். कि मुझको सबसे पहले बाबा पर निश्चय है, दूसरा मैं आत्मा हूँ ये निश्चय है, நமக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பாபாவின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, இரண்டாவது நான் ஆத்மா அதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதா, तीसरा ड्रामा में हर आत्मा का पार्ट एक्यूरेट है उस पर निश्चय है, மூன்றாவது நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாற்றும் மிக துல்லியமானது அதன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா. है बाबा पर निश्चय है, पहली बात तो ये बताओ। ஃபர்ஸ்ட் விஷயம் பாபா மீது நம்பிக்கை இருக்கிறதா. மூணு விஷயம் தன்னுடைய உள்ளத்துல கேட்கணும், உள்ளார்ந்து போயிட்டு செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க தீதி. ஃபர்ஸ்ட் பாபா மீது நம்பிக்கை இருக்கின்றதா. पक्का है? பக்காவா? सोच लो।
நல்லா யோசிச்சு பாருங்க. माया बाहर दरवाजे के बाहर बैठी हुई है, மாயா பின்னாடி கதவு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறது. वो देख रही है सब हाथ खड़े कर रहे हैं, निश्चय बुद्धि है। மாயா பார்த்துட்டு இருக்குது, எல்லாரும் கைய தூக்குறாங்க, நம்பிக்கை புத்தி உடையவர்கள் கை தூக்கிட்டு இருக்கிறாங்க, மாயா பார்த்துட்டு இருக்கிறது. पक्का है? பக்காவா? திரும்ப எல்லாரும் கை தூக்குங்க. பக்காவா? पक्का। பக்கா? உறுதியா இருக்கா நம்பிக்கை? பக்கானா உறுதியா இருக்குதா நம்பிக்கை? कोई भी प्रकार से, किसी भी तरह से अगर कोई माया का वार करे और मेरे निश्चय में हलचल आए, पता नहीं ये और बाबा है कि नहीं है, ये और- सच्चा ज्ञान है कि नहीं है, पता नहीं देवता बनेंगे कि नहीं बनेंगे। ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாயா வந்து உங்ககிட்ட யுத்தம் பண்ணும் பொழுது, இது பாபாவா இல்லையா, இது உண்மையான ஞானமா இல்லையா, நம்ம தேவதை ஆகோமா இல்லையா, नहीं होगा। அப்படி ஆகுமா, அந்த கொஸ்டின் வருதா மாயா வரும்போது? जिस समय माया आएगी ना, उस समय ये पता ही नहीं पड़ता है, எந்த நேரம் மாயா வருமோ, बुद्धि बिल्कुल भ्रष्ट कर देती है। மாயா எந்த நேரம் வருமோ அந்த நேரம் நமக்கு தெரியாது. மாயா வந்து ஃபர்ஸ்ட் புத்திய நல்லாவே கெடுத்துரும். इसलिए बाबा ने बहुत दूरदर्शिता से हमको एक बहुत शक्तिशाली सेफ्टी की मर्यादा दी है। பாபா நமக்கு வந்து இதற்காக ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட நமக்கு சேஃப்டிக்கான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறாரு, மரியாதைகள். क्योंकि बाबा जानी जाननहार जानता है आने वाला समय कैसा होगा। பாபா அறிந்தவர், அறிய வைக்கக்கூடியவர். பாபாவுக்கு தெரியும் வரக்கூடிய நேரம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பது. इसलिए बाबा ने हमको एक धारणा इतनी स्ट्रॉन्ग दी है, तुम बच्चों को शुद्ध सात्विक भोजन ही स्वीकार करना है। அதனால பாபா நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நியமத்தை கொடுத்திருக்கின்றார். நாம வந்து சாப்பிடக்கூடிய உணவு சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். किसी भी अज्ञानी के हाथ से न भोजन लेना है, न स्वीट लेनी है, न बिस्किट लेना है, न पानी लेना है, न चाय लेनी है, न कोई ड्रिंक्स लेने हैं। எந்த ஒரு அஞ்ஞானியுடைய கையிலிருந்தும் நாம எந்த விதமான சாப்பாடு எடுத்துக்க கூடாது, தண்ணி எடுத்துக்க கூடாது, பிஸ்கட் எடுத்துக்க கூடாது. எந்த விதமான உணவுப் பொருட்களையும் அஞ்ஞானி கையிலிருந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. क्योंकि आज की ये दुनिया बड़ी तमो प्रधान, बहुत तमोगुणी वातावरण वाली है, चलन वाले मनुष्य है। कोई किसी को भी उसकी प्रोग्रेस होते हुए उसका जीवन अच्छा बन रहा है नहीं देख सकते। அதாவது இன்றைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப தமோ பிரதானமாக இருக்கிறது. மனித ஆத்மாக்களுடைய குணங்களும் தமோ குணமாக இருக்கிறது. அவங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது யாருடைய வாழ்க்கையும் நன்றாக உருவாகல. பேசிட்டு அந்த சிஸ்டருக்கு வந்து ரோஸ் வந்து கொடுத்தாங்களாம். तो नेचुरल है, किसको भी फ्लावर कोई देगा तो स्मेल करेगा ना। அவங்க கேஷுவலா பேசிட்டு ஒரு ரோஸ் கொடுத்தாங்க. பொதுவா கையில பூ வந்தாலே என்ன பண்ணுவோம், இயற்கையாவே மோந்து பார்ப்போம் இல்லையா, அப்படி மோந்து பார்த்துருக்கிறாங்க. और उसने उसको स्मेल किया। वो जैसे वो माता उसको बोलती गई वो वैसे ही करती गई और उसके साथ ही स्टेशन पर उतर गई। அவங்க வந்து நுகர்ந்து தான் பார்த்தாங்க. ஆனா நுகர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் யார் ரோஸ் கொடுத்தாங்களோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டுமே அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்க போய் தேடுறது, யார் கூட போனாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்டேஷன் எல்லாம் தேடி முடிச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த சிஸ்டர் வந்து கிடைச்சாங்க. फिर उसने जो कहानी सुनाई वो ना सुनने जैसी। ஆனா அந்த சிஸ்டர் 3 மாதம் கழித்து என்ன ஒரு கதையை சொன்னாங்களோ அது கேட்கறதுக்கான விஷயமே இல்லை. ऐसे ही एक भाई था, वो भी ट्रेन में जा रहा था, बाजू में बैठा हुआ उसने बिस्किट का पैकेट खोला। अभी बिस्किट तो मशीन मेड है, ऐसा ही सोचते हैं ना, मशीन मेड है।
ले लेने में तो हर्जा नहीं है। उसने ऑफर किया उसको, एक बिस्किट ले लिया उसने, खा लिया, उसका दीवाना हो गया। அதே மாதிரி ஒரு பிரதர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவர் பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணாரு. ஏன்னா நமக்கு பிஸ்கட்னா மெஷின் மேடு தானே, அதுல என்ன இருக்க போகுதுன்னு நினைப்போம். ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்தாரு, அதை சாப்பிட்டாரு, அவ்வளவுதான், அவரும் ஏமாந்து போயிட்டாரு. इसलिए बाबा ने हमको ये जो नियम दिया है, आने वाले समय में इस प्रकार से लोग ब्लैक मैजिक करके आपकी बुद्धि को भ्रष्ट करेंगे, अपना बनाएंगे और उल्टी सीधी बातों से आपको भ्रमित करेंगे, ऐसे आजकल बहुत निकले हुए हैं। அதனாலதான் பாபா நமக்கு வரக்கூடிய எதிர்கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நமக்கு நியமங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வரக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய மனிதர்கள் வந்து இந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஏற்படும், பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலைகள்ல இருந்து காப்பாத்துவதற்காக பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்தியை வந்து அவங்க பிரஷ்டம், அதாவது கெடுத்துருவாங்க. ஏதாவது வேண்டாத வீணான விஷயங்கள்லாம் சொல்லி நம்மளை பிரமிப்படைய வச்சிருவாங்க. அதற்காக பாபா நமக்கு இந்த ஒரு நியமங்கள் கொடுத்திருக்கிறார். इसलिए आप जिसको जानते नहीं हैं वो आपको कुछ भी दे, मेहरबानी करके उसको टच भी नहीं करना। உங்களுக்கு யாரை தெரியாதோ தெரியாத நபர்கள் மூலமா ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னா அதை நீங்க எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தி கொடுத்தாலும் டச் கூட பண்ணக்கூடாது, தொடக்கூட கூடாது. सीधा ही स्पष्ट कहना, मैं 3 टाइम के सिवाय कुछ टच नहीं करता हूँ। मेरा सुबह का ये टाइम, दोपहर का ये टाइम और रात का ये टाइम, इसके अलावा मुझे ना खाना है, ना पीना है, ना फल लेना है, ना कोई स्वीट लेना है, ना कोई प्रसाद लेना है। आप रखिए, क्षमा कीजिए। நாம சொல்லலாம், நான் வந்து இந்த டைம் படி தான் என்னுடைய சாப்பாட்டு முறைகளை நான் வச்சிருக்கிறேன். இந்த டைம்ல இதை சாப்பிடுவேன், இந்த டைம்ல இதை சாப்பிடுவேன், இந்த நைட் டைம்ல இதை சாப்பிடுவேன், இதற்கு இடையில எதையுமே நான் சாப்பிட்றது இல்லை. அதனால எனக்கு ஸ்வீட் வேணாம், இந்த எந்த ஒரு இதுவும் வேண்டாம், எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். नहीं तो सबसे बेस्ट है मेरा आज फास्ट है। இல்லைன்னா சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியான விஷயம், இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கிறேன். कोई कुछ बोलेगा ही नहीं, देगा ही नहीं। लेकिन ऐसे ही आजकल कई बाबा के बच्चों को भी गुमराह करते हैं और गुमराह करके उन्हों को भी कुछ प्रसाद खिला करके, पानी पिला करके, भोजन करा करके वो लोग अपने वश में अलग अलग नहीं निकल गए। कोई शंकर पार्टी, कोई विष्णु पार्टी, कोई कौन सी पार्टी, वो आकर के कुछ न कुछ खिलाते हैं और अपने वश में कर लेते हैं। இன்றைக்கு வந்து நிறைய பேர் அப்படி வந்து தன்வசப்படுத்துறதுக்காக ஏதாவது சாப்பிட கொடுத்து, பாபா குழந்தைங்க மாதிரி ஏதாவது செய்து, சங்கர் பார்ட்டி, விஷ்ணு பார்ட்டிலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்கள வந்து நம்மளை வந்து தன்வசப்படுத்துறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. वो एक और माता जी, क्या नाम है उसका, मैं तो नाम भी भूल जाती हूँ, रायपुर छत्तीसगढ़ में, वो भी ऐसे ही कि मेरे में बाबा आता है, दादी आती है, जानकी दादी आती है, सब मेरे में आते हैं। அப்படிதான் ராய்ப்பூர்ல கூட ஒரு மாதாஜி, அவங்க எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அவங்க அப்படிதான் சொன்னாங்க, எனக்குள்ள பாபா வராரு, மம்மா வராங்க, தாதி ஜானகி தாதி வராங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. बाबा ने हमको बहुत पहले से साकार मुरलियों से लेकर के बाबा ने ये बातें बहुत स्पष्ट की है। ऐसे बहुत निकलेंगे जो कहेंगे मेरे में बाबा आता है, मम्मा आती है। किसी के भी बहकावे में मुझे आना नहीं है। मैंने एक बाबा सर्वशक्तिवान का हाथ पकड़ा है। क्या बाबा ने मुझे कहा है तुम उनके पास जाओ, श्रीमत मिली है? பாபா நமக்கு சாக்கார முரளியில ஏற்கனவே நமக்கு கூறி இருக்கின்றார். அதாவது பாப் தாதாவினுடைய வருகை என்பது எதன் மூலமா, யார் மூலமா ஏற்படாது, சர்வசக்திவான் ஒருத்தரை தான் ஆதாரமா எடுத்திருக்கிறார், வேற எந்த சரீரத்திலயும் வரல. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். எனக்குள்ள பாபா வந்தாரு, மம்மா வந்தாங்க, தாதி வந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து பாபா சர்வசக்திவான் ஒருத்தருடைய சரீரத்துல வந்திருக்கிறாருங்கிறத பாபா நமக்கு ஸ்ரீமத்தாவே கொடுத்திருக்கிறார். एक निराकार परमात्मा शिव के सिवाय कोई भी देहधारी मनुष्य भगवान हो सकता है।
अगर कोई कहता है मैं शंकर हूँ, शंकर तो कभी साकार में आया ही नहीं है, वो तो है ही सूक्ष्म वतनवासी, कैसे शंकर आया है। ஒரு நிராகாரமான சர்வசக்திவான் பாபாவை தவிர வேற யாரும் தேகதாரிகளும் பகவானா இருக்க முடியாது. ஒருவேளை சங்கரர் வரார் அப்படின்னா சங்கரர் சாக்காரத்திலே இல்ல, ஒரு சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிறார். அவர் எப்படி இந்த உலகத்திற்கு வர முடியும்? इसलिए इन सब बातों से हमको बहुत सावधान और बहुत खबरदार अपने को रखना है। ஆகையினால இது போன்ற விஷயங்களை நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். तो किसी के हाथ का मुझे कुछ भी स्वीकार नहीं करना है। யாருடைய கையிலிருந்தும் எந்த ஒரு பொருளையும் நாம் வாங்கவே கூடாது. कोई मुझे बहकाएगा, यहाँ तो आपको कुछ मिलता नहीं है, कोई सुनता नहीं है, आपको हम पोजीशन देंगे, ऊंचा पद देंगे, आपको हम ये सेल्वेशन देंगे, मकान देंगे, ऐसा देंगे, उनकी बातों में अपने को बहकाना नहीं। இங்கே வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நாங்க உங்களுக்கு அதை கொடுப்போம் இதை கொடுப்போம், அந்த பொருட்கள் பில்டிங் கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எதையுமே அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. क्योंकि मैंने बाबा से वायदा किया है, बाबा मैंने तेरा हाथ पकड़ा है, तेरा हाथ अंतिम श्वास तक भी नहीं छोड़ूंगी। एक बाबा दूसरा ना कोई, ये निश्चय किया है। நம்ம அனைவருமே பாபாவிடம் உறுதி கொடுத்திருக்கின்றோம். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது, நான் உங்களுடைய கையை பிடித்திருக்கின்றேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய கையை விடமாட்டேன் என்ற உறுதியை எல்லாரும் கொடுத்திருக்கீங்களா? तो जब मेरा एक बाबा दूसरा ना कोई, मुझे सिवाय बाबा के और किसका भी सुनना नहीं है। எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது என்று உறுதி கொடுத்ததுக்கு பிறகு நான் வேறு யாரிடமும் எதையும் எந்த விஷயங்களையும் கேட்க வேண்டியது கிடையாது. आज तक द्वापर से लेकर के हमने इतनी पूजा पाठ जप तप तीर्थ यात्राएं कथा कीर्तन सब कुछ किए, इतने बड़े बड़े महात्मा महामंडलेश्वरों के पास गए, संतों के पास गए, हम आत्मा को किसी से भी भटकने के सिवाय और कुछ मिला? நாம 63 ஜென்மங்களாக பல பக்தியினுடைய விஷயங்கள் நிறைய செய்திருக்கிறோம், யாகம் தபம் எல்லாம் செய்திருக்கிறோம், நிறைய மகான்கள் நிறைய குருமார்கள் வழிபடி நடந்திருக்கிறோம். இத்தனை ஜென்மா எடுத்து இவ்வளோ செய்தும் கூட அவர்களை சந்தித்தும் கூட நமக்கு அலைவதை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. एक बाबा के पास आए तो देखो, अपनी जीवन को साक्षी होकर के देखो, हमारे आदतों में, संस्कार में, सोचने में, रहन सहन में, खाने पीने में कितना सहज परिवर्तन हो गया। ஆனா ஒரு பாபாவுடையவராக ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு முன்னாடி சாட்சியாயிட்டு வச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்முடைய சாப்பிடுவது, உணவு பழக்க வழக்கங்கள் வந்து வசிப்பது எல்லாமே நமக்கு சகஜமாக ஆகிவிட்டது. तो ऐसे ऐसे जो अलग अलग संस्थाएं बाबा से बिछुड़ करके, बाबा का हाथ छोड़ करके, क्योंकि उनको पद चाहिए, पोजीशन चाहिए, मान शान चाहिए, वो यहाँ नहीं मिला, छोड़ के चले गए और जा करके वो बाबा के बच्चों को ही खींचते हैं। कोई अज्ञानी को अपना बना करके दिखाए ना। அதாவது இங்க இருந்து பிரிந்து போய் கூட சில குழந்தைகள், பாபா குழந்தைகள், எனக்கு இங்க பதவி கிடைக்கல, பொசிஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு பிரிந்து போய் கூட நிறைய பேர் தனியா வந்து இருக்கிறாங்க. அவங்க பாபாவுடைய குழந்தைங்களை வந்து ஈர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க, அங்க போயிட்டு மற்றவங்களை வந்து ஈர்க்கிறாங்க. तो बुद्धि को भ्रमित करते हैं, और भ्रमित करने वाले के ऊपर कितना पाप का बोझा चढ़ता है, वो भगवान से विमुख होते हैं। அவங்க வந்து மற்றவங்களுடைய புத்தியை வந்து பிரமிப்படைய வைக்கிறாங்க. யாரு வந்து அப்படி பாபா கிட்ட இருந்து புத்தியை வந்து விளக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க வந்து பாபாட்ட வந்து முகத்தை திருப்ப வச்சிடுறாங்க. அவங்களுக்கு மீது நிறைய போஜ் சுமைங்கிறது ஏற்படும். तो भक्ति में भी कहते हैं, गुरु का निंदक ठौर न पाए। यहाँ तो भगवान का बन करके
आज मैंने कहा ये मेरा बाबा है, इससे मेरे सर्व संबंध हैं, हम भगवान के बच्चे हैं, नई सतयुगी दुनिया स्थापन कर रहे हैं, और कल को मैं कह दूं ये मेरा बाबा नहीं है, ये तो सब हम गलत बातें हैं। நாம வந்து ஒரு பாபாவை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறோம். பாபா வந்து புது உலகத்துக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மற்ற எந்தெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது அது எதுவுமே பாபாவுடையது கிடையாது. हो सकता है ऐसा, हो सकता है வேற ஏதாவது விஷயங்கள் பாபாவுடையதா இருக்க முடியுமா? आज मैं कहूँ ये मेरा बाप है, कल को आप अपने बाप को कह दो नहीं नहीं तू मेरा बाप नहीं है, ये तो मैं ऐसे ही बोल रहा था। அதாவது முதல்ல சொன்னாங்க தீதி, சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடியவங்க உயர்ந்த நிலை அடைய முடியாதுன்னு சொன்னாங்க. இங்க பகவான் பாபா நமக்கு கூடியவராக கிடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பாபான்னு சொல்றோம், நாளைக்கு வந்து இவர் என்னுடைய அப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? यस तो ये मेरा सर्व संबंधी, सर्व संबंधों का हमें रस मिलता है, सर्व संबंधों से हम प्राप्ति करते हैं। मैं कैसे बाबा का हाथ स्वप्न में भी छोड़ने का संकल्प नहीं कर सकती। என்னுடைய பாபா நமக்கு சர்வ சம்பந்தங்களிலும் கிடைச்சிருக்கிறாரு. சர்வ சம்பந்தங்களினுடைய சுகத்தை நம்ம அவர்கிட்ட தான் அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம். சர்வ பிராப்திகளை அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கனவுல கூட என்னுடைய பாபா நம்முடைய கையை நம்ம விடமாட்டோம். और ऐसे जो बाबा को छोड़ करके दूसरों के बन गए हैं, इतने होशियार हैं, आपके मोबाइल नंबर्स पता नहीं कहाँ से ढूंढ लेते हैं, किससे ले लेते हैं, फ़ोन करेंगे, इतना फ़ोन पे आपको बोलेंगे, आप कहेंगे मेरे को टाइम नहीं है, छोड़ दो, फ़ोन छोड़ेगा नहीं। अरे भाई आप तो बंद कर सकते हो ना। அதாவது யார் பாபா விட்டு போனாங்க, அவங்க அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்க. பாபா குழந்தைங்களுடைய மொபைல் நம்பர் எங்கிருந்து தான் அவங்களுக்கு கிடைக்குதோ தெரியாது. அவங்க ஃபோன் பண்றாங்க, சிலருக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நீங்க விடுங்கன்னு சொன்னாலும் விடவே மாட்டாங்க. ஆனா போனை அவங்க கட் பண்ணாட்டாலும் நீங்க கட் பண்ண முடியும் இல்லையா? बार बार उस नंबर पर आपको उसी फोन पर फोन करते रहेंगे, आप नंबर ब्लॉक कर दो। திரும்ப திரும்ப அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க நம்பரை பிளாக் பண்ணிடுங்க. एक ही बार बोल दो मुझे आपकी बात नहीं सुननी है, प्लीज फोन नहीं करो। ஒரே விஷயத்த சொல்லிடணும், உங்களுடைய விஷயத்த நான் கேட்க தயாராக இல்லை, தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க. इसलिए हम अपनी सिक्योरिटी, अपनी सेफ्टी कैसे करेंगे? जितना बाबा की याद होगी वो याद मेरा कवच बन जाएगी। நாம நம்மளை அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக ஆக்கிக்கணும், சேஃப் பண்ணிக்கணும். நாம எந்த அளவுக்கு பாபா நினைவு பண்றோம், அந்த நினைவுங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறிவிடும். जैसे आज बाबा ने मुरली में भी कहा कि आप मनसा सेवा करो, लेकिन कैसे करोगे जब मनसा में जरा भी व्यर्थ नहीं होगा, मन साफ और स्वच्छ होगा, बुद्धि क्लीन और क्लियर होगी, तो ही मनसा सेवा कर सकते हो। மனதால் சேவை செய்ய வேண்டும் என்றால் நம் மனதில் எந்த விதமான வீணான விஷயங்கள் என்பது இருக்கக்கூடாது. நம்முடைய புத்தி தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் மனதால சேவா பண்ண முடியும். तभी हमारी परख शक्ति भी बढ़ेगी, और परख शक्ति बढ़ने से ऐसी मायावी मनुष्य आत्माएं जो सामने आती हैं हमको वश करने के लिए, उनको भी हम परख सकते हैं, नहीं तो धोखा खा जाएंगे। நமக்கு அப்பொழுது எப்போ மனதால் சேவா பண்றோம், நம்முடைய புத்தியினுடைய லைன் தெளிவாக சுத்தமாக இருக்கிறது, அப்பொழுதுதான் கண்டறியக்கூடிய சக்தி என்பது ஏற்படும். இந்த மாதிரி மாயாவியான மனிதர்களை கூட நாம கண்டறிந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். इसलिए हर पल मुझे बाबा को अपने साथ ही साथ रखना है, अपने से अलग नहीं करना है। ஆகையால் ஒவ்வொரு நொடியும் பாபாவை தன் உடனேயே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பாபாவிடமிருந்து பிரிந்து விட வேண்டாம். तो बाबा की मदद, बाबा की शक्तियां सदा मेरे साथ ही साथ रहेंगी। பாபாவுடைய உதவி மற்றும் பாபாவுடைய சக்திகள் எப்பொழுதுமே என்னுடன் இருக்க வேண்டும். एक इस पर एक माता की बात सुनाती हूँ, बहुत साधारण, बहुत साधारण, एकदम साधारण। बांधेली माता है, पर रोज सेंटर पर आती है, पति बिल्कुल आने नहीं देता है, जब वो घर में नहीं होता है तभी आती है, इसलिए उसको छुट्टी दिया है।
सुबह से लेके रात के 10 बजे तक जब तुम आ सकती है भले आओ, भले दोपहर को 2 बजे तुम आ जाओ। ஒரு மாதாஜியினுடைய அனுபவம் சொல்றாங்க தீதி. ஒரு மாதாஜி ரொம்ப 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 சாதாரணமானவங்க. ஆனா ரொம்ப பந்தனமானவங்க. அவங்க கணவன் வந்து அவரை பாபா வீட்டுக்கு அவங்கள வரவே விட மாட்டாரு. ஆகையினால சென்டர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சொன்னாங்க, நீங்க எப்போனாலும் எப்போ ஃப்ரீயோ எப்போ உங்களுக்கு விடுபட முடியுமோ அந்த நேரத்துக்கு நீங்க சென்டருக்கு நீங்க வரலாம். அது 2 மணியா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. तो सारा दिन सुबह से लेके चलो बाबा मेरे साथ झाड़ू लगाओ, चलो बाबा मेरे साथ बर्तन साफ करो, चलो बाबा मेरे साथ खाना बनाओ, चलो बाबा सब्जी लेने के लिए चलो। அப்போ முழு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க பாபா நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டுவோம், வீடை கூட்டுவோம், பாபா என் கூட வாங்க, அங்க போலாம் இங்க போலாம், வாங்க நம்ம அந்த காய்கறி வாங்க போலாம், பாபா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. चलो बाबा कपड़े मेरे साथ धो, चलो बाबा ये करो, चलो सारा दिन वो चलो बाबा मेरे साथ ये काम करो, चलो मेरे साथ ये करो। பாபா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து துவைப்போம், வாங்க பாபா இதை செய்வோம், வாங்க பாபா இதை செய்வோம், வாங்க பாபா அதை செய்வோம், முழு நாளும் பாபா வாங்க வாங்க வாங்கன்னு சேர்த்து கூப்பிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. एक दिन वो दोपहर को 12 बजे आई और उसके पास गैस भी नहीं है, स्टोव के ऊपर में वो दाल बनने के लिए रख करके आई। घर और सेंटर में 5 मिनट का भी अंतर नहीं है। आई और कहा मैं 10 मिनट के लिए आई हूँ, मैं दाल स्टोव पर रख के आई हूँ, 5 मिनट बाबा के कमरे में बैठती हूँ, 5 मिनट आप मुझको बाबा की मुरली का सार सुना देना। ஒரு நாள் 12 மணிக்கு சென்டருக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அவங்க வீட்டில் கேஸ் கூட கிடையாது, ஸ்டவ்வில் பருப்பை வேக வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வந்து சொன்னாங்களா, நான் அவங்க வீட்டிலேருந்து சென்டருக்கு வர 5 நிமிஷம் தான் ஆகுமா, நான் ஒரு 5 நிமிஷத்துக்காக தான் சென்டருக்கு வந்திருக்கிறேன், நான் பாபா நினைக்கிறேன், முரளியினுடைய சாரை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் பருப்பை வேக போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ठीक है, बाबा के रूम में गई, 5 मिनट हो गया, 10 मिनट हो गया, 15 मिनट हो गया, उठी ही नहीं। गई, माता तुम दाल रख करके आई है स्टोव पर, वो जल जाएगी, और अभी 12:30 तेरा पति आ जाता है भोजन के लिए, तेरी दाल जल जाएगी, तो आज डंडे खाएगी अच्छे से। அவங்க உட்காந்து யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க பாபா ரூம்ல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அவங்க எழுந்திரிச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் போய் சொன்னாங்களாம், நீங்க பருப்பை வீட்டில் வேக வச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த பருப்பு அடிப்பிடிச்சிரும், அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரு 1:30 மணி 2 மணிக்கு சாப்பிட்றதுக்கு, நல்லா திட்டு தான் வாங்க போறீங்கன்னு சொன்னாங்களாம். कहती है जाओ मैं आती हूँ अभी। 25 मिनट के बाद बाबा के कमरे से बाहर आई और कहती है मुरली सुना। मैंने कहा सार सुनाना है। नहीं, सारी मुरली सुनाओ माता, तुम्हारी तो दाल आज जल के कोयला हो जाएगी। உடனே சரி நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பாபாவுடைய முரளி எனக்கு முழுமையா சொல்லுங்கன்னு சொன்னாங்க, ஃபுல் முரளி சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். சொல்லியிருக்கிறாங்க, இல்ல வீட்டுல பருப்பு வெந்துட்டு இருக்கு இல்லையா, விட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல இல்ல எனக்கு நீங்க முரளியவே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. कहती है मेरी दाल बाबा बनाएगा। मैंने कहा मेरी दाल उसने कभी नहीं बनाई, तेरी दाल बाबा बनाएगा, फ्री बैठा है क्या? சொன்னாங்களாம், என்ன பாபா வந்து வீட்டுல வந்து பருப்பெல்லாம் வச்சுடுவாருன்னு சொன்னாங்களாம். கேட்டாங்களே, இங்கேயே வந்து பாபா பருப்பை வேக வைக்க மாட்டாரு, உங்க வீட்டுல பருப்பை வேக வச்சிருவாரான்னு கேட்டாங்களாம். बस पूरी मुरली सुनाओ। நீங்க முழு முரளியை மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும்னு சொல்லிட்டாங்களாம். और मैंने तो चारों पे जंप लगा करके 3 मिनट में पूरी कर दी। சொல்றாங்க, நான் முழு முரளி எடுத்து அங்கங்க விஷயங்கள்லாம் ஜம்ப் பண்ணி 3 நிமிஷத்துல அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி முடிச்சிட்டேன். मैंने कहा जा माता, अभी दाल भी जली और डंडे खाने को तैयार रहे आज तो। அவர் சொன்னேன், மாதாஜி வீட்டுக்கு போங்க, அங்க போனா பருப்பெல்லாம் பிடிச்சு போயிருக்கோம், திட்டு வாங்குறதுக்கு தயாரா இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டேன். अभी देखो ड्रामा कितना वंडरफुल है और भगवान भी बड़ा विचित्र है, उसके चरित्र भी बड़े विचित्र हैं। घर गई, ड्रामा अनुसार स्टोव में केरोसिन खत्म हो गया, दाल बन करके तैयार हो गई, पतीला उठा के फिर दौड़ती हुई सेंटर पर आई, देखो बाबा ने मेरी दाल बनाई ना। புரிஞ்சு போயிடுச்சு எல்லாருக்கும். டிராமான்னு கூட சொல்லலாம். பாபா விசித்திரமானவர், பாபா சரித்திரத்தை விசித்திரமாக ஆக்கக்கூடியவர். அங்க வீட்டுக்கு போனா ஸ்டவ்ல வந்து மண்ணெண்ணெய் காலி ஆயிடுச்சு, ஆனா பருப்பு வெந்த உடனே காலியா போயிடுச்சு. अब इसको क्या கொண்டு வந்து कहोगे? காமிச்சாங்களா, பாபா பருப்பை வேக வச்சுட்டார்ல.
कितनी अटूट निश्चय बुद्धि எந்த அளவுக்கு துண்டிக்கப்படாத ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. कि बाबा ही करेगा। பாபா தான் செய்யறாரு. और उस दिन उसका पति 1 बजे के बाद में आया। அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கிறாரு. तो बाबा के साथ में सच्ची और साफ दिल है और बाबा को हम साथी बना करके चलते हैं। एक बाबा पर निश्चय, एक बल, एक भरोसा, एक व्रता है तो बाबा प्रैक्टिकल में हमको सब अनुभव कराते हैं। பாபா மீது நமக்கு துண்டிக்கப்படாத நம்பிக்கை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்று அனைத்தையும் பாபாவுடன் சேர்ந்து செய்யும் பொழுது பாபா கண்டிப்பாக ஒவ்வொரு நேரம் நமக்கு கூடவே இருக்கின்றார். तो स्व पर भी निश्चय हो कि मैं एक बाबा की हूँ और मेरा बाबा है। और फिर ड्रामा बहुत बहुत एक्यूरेट है। ड्रामा में जो हो रहा है वो कल्याणकारी है। தன் மீது நம்பிக்கை, இரண்டாவது பாபா மீது நம்பிக்கை, மூன்றாவது நாடகத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்துமே நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. इसलिए परमात्मा, आत्मा और ड्रामा जो तीनों में निश्चय बुद्धि है, बाबा उनको सदा मदद देने के लिए, शक्तियां देने के लिए बंधा हुआ है। யாருக்கு ஆத்மா, பரமாத்மா, நாடகத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது அவர்களுக்கு பாபா உதவி செய்வதற்காக கட்டுப்பட்டிருக்கின்றார். நடைமுறை வாழ்க்கையில் அவருடைய உதவியை நாம அனுபவம் செய்ய முடியும். शर्त ये है मैं बाबा की श्रीमत और बाबा की दी हुई ईश्वरीय मर्यादाओं पर एक्यूरेट चलूं। ஆனா ஒரு கண்டிஷன், பாபா மூலமா என்ன நியமங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது, விதிமுறைகள் கிடைச்சிருக்கிறது, அதில் நாம மிக துல்லியமாக நடக்க வேண்டும். इसलिए आज बाबा ने कहा सेवा के साथ साथ स्वयं की उन्नति दोनों का बैलेंस रखो। कोई भी बात का अभिमान नहीं आए और अपमान की फीलिंग नहीं हो। ஆகையினால பாபா கூறியிருக்கின்ற தன்னுடைய முன்னேற்றம் மற்றும் சேவா இந்த ரெண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவமானம் மற்றும் அபிமானத்தினுடைய ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. जितना ही बाबा के सेवा के कार्य में हम सहयोगी बनते हैं, उतना ही परिवार में, संबंध में, संपर्क में हम इतने नम्रचित रहें, इतने मधुर होकर के रहें, जो दोनों का ये बैलेंस अनेक आत्माओं की हमारे चित्र से, चेहरे से, चलन से, व्यवहार से, वाणी से, दृष्टि से स्वतः सेवा होगी और ब्लेसिंग्स मिलती रहेंगी। எந்த அளவுக்கு நாம வந்து பாபாவுடைய சேவைகள் மற்றும் குடும்பத்திலும் கூட பணிவாக, அன்பாக, மரியாதை பூர்வமாக நம்முடைய நடத்தைகள்ல மாற்றத்தை கொண்டு வரோம். இந்த ரெண்டினுடைய சமநிலை மூலமாக பாபாவுடைய சேவை என்பது ஏற்படும். பிளஸிங்ஸ் என்பதும் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். इसलिए अंगद के समान अचल, अडोल और स्थिर रहे। कोई कितना भी मुझे हिलाने की कोशिश करे, वशीभूत करने की कोशिश करे, संशय बुद्धि बनाने की कोशिश करे, मैं एक बाबा के संग में हूँ तो कोई मुझे हिला भी नहीं सकता। ஆகினால் அங்கதன் போன்று நாம ஆடாத, அசையாத, உறுதியான நிலையில் இருக்க வேண்டும். யார் எந்த அளவுக்கு நம்மளை ஆட்டுவதற்கு முயற்சி செய்தாலும் சரி, வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் சரி, எந்த விதமான மாயாவும் சரி நம்மை அசைக்கவே முடியாது என்ற அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். क्योंकि मैंने बाबा को अपना साथी बनाया है, 1000 भुजाओं वाला बाबा मेरे साथ है, तो कोई भी आंधी और तूफान मुझे हिला नहीं सकता। நாம பாபாவை துணையாக ஆக்கியிருக்கின்றோம். ஆகையினால் எந்த விதமான மாயாவோ புயலோ எதுவுமே என்னை அசைக்கவே முடியாது. பாபா நம்முடன் இருக்கின்றார். इसलिए बाबा कहते, अपना बहुत अच्छा गीत है, सब सौंप दो प्यारे प्रभु को, सब सरल हो जाएगा। ஆகையினால் ஒரு நல்ல ஒரு பாட்டு கூட இருக்கிறது, அனைத்தையும் ஒப்படைத்து விடுங்கள் பாபாவிடம், அனைத்துமே சரளமாக ஆகிவிடும். इसलिए आज बाबा ने शुरू में मुरली में भी सब बातों में सरल स्वभाव, सरल चित्त, सरल मन, सरल बोल,
सरल कर्म, सरलता क्या होती है वो हम बच्चों को महसूस कराया। பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிற சரளமான சுபாவம், சரளமான விருத்தி, திருஷ்டி, வார்த்தைகள் அனைத்திலும் சரளத்தை அனுபவம் செய்ய வேண்டும். ऐसे हम बाबा के सच्चे सरल निश्चय बुद्धि निश्चिंत स्थिति वाले, बाबा का नाम वाला करने वाले, बाबा के आज्ञाकारी और वफादार हैं। அதை அப்படி நான் பாபாவுடைய நம்பிக்கைக்குரிய, பாபா மீது நிச்சய புத்தி உடைய, சரளமான சுபாவம், வார்த்தைகள் உடைய குழந்தையாக இருக்கின்றோமா? मुझे एक बाबा को देखना है, एक बाबा से सुनना है, और जो सुना है वही इस मुख से बोल निकले। நம்ம பாபாவுடைய கட்டளைப்படி, மரியாதைகள் படி நடக்கக்கூடிய குழந்தையாக இருக்கணும். ஒரு பாபா என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேட்க வேண்டும், அதைத்தான் நாம மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். और एक बाबा से बुद्धि योग है तो अपने चारों तरफ पवित्रता के कवच को शक्तिशाली बनाए। जितने समर्थ, श्रेष्ठ, शक्तिशाली संकल्प होंगे उतना हमारा पवित्रता का कवच, जो हमारा सेफ्टी रखने वाला है, सुरक्षा कवच है, वो बढ़ता ही जाएगा। तो माया उस पर अटैक नहीं कर सकती। ஒரு பாபாவை கூட வைத்து கொள்ள வேண்டும் மற்றும் நம்மை சுற்றி தூய்மையினுடைய ஒளி கவசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தூய்மையான ஒளி கவசமானது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரளமான தெளிவான புத்தியின் தொடர்பு பாபா கிட்ட இருக்கணும். इसलिए साथी को साथ रख करके सदा बढ़ते रहो, उड़ते रहो, उड़ाते रहो और आगे बढ़ते चलो। ஆகையால் பாபாவை கூட வைத்து கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள், காரியங்களை செய்து கொண்டே இருங்கள், முன்னேறி கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.